ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா எக் குருமா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எக் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு பீன்ஸும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணுறேன். அது கூடவே வந்துட்டு நான் கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். அதேமாதிரி ஆனியனும் ஒரு சிங்கிள் ஆனியன் எடுத்தேன், பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி போட்டாலும் ஓகே தான், இல்லாட்டினா இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பீன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பீன்ஸ் வந்துட்டு இதுவும் மெல்லிசாவே நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோவும் பீல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோட நான் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எக்கும் பாயில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டவாவில் ஆனியன், பீன்ஸ், பொட்டேட்டோ, க்ரீன் சில்லி, பட்டை, ஏலம், கிராம்பு இது எல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கணும். இதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும், டர்மரிக் பவுடரும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணிடுவோம். அப்போ தான் ஆனியன் வந்து சீக்கிரம் குக் ஆகும். இப்போ கூடவே நம்ம வந்து டர்மரிக் பவுடர் போட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க, அடிப்பிடிக்க விட வேணாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம போட்டதுக்கிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். கூடவே மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்குவோம். அண்ட் கரம் மசாலா போட்டுட்டு கூமின் பவுடரும் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம், அந்த காய்கறி வந்து வேகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இதோட ஜூஸுமே இருக்கும், பட்டு ஸ்டில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டுக்க சொன்னேன். தக்காளி ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ கோகோனட் வந்து கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதோட மில்க் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் வந்து மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைன்னா தண்ணியாட்டம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நீங்கள் பெப்பர் பவுடரும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். கோகோனட் மில்க் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும், ரொம்ப வந்து பாயில் பண்ண விடக்கூடாது. எண்ணெய் தனியாக பிரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடணும். இப்போ வந்து நான் கோகோனட் அரைச்சிட்டு அதுக்கடுத்து செகண்ட் டைமும் வந்து தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் இதில் வந்து பெப்பர் பவுடர் கடைசியாக போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி நான் போடல, ஸோ இப்போ போட்டுக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்கு வந்து பாயில் பண்ணது பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோடு சேர்ந்து நம்ம குக் ஆகட்டும்.
அப்போ தான் வந்து அந்த குருமாவோட இது வந்துட்டு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த எக்கில் இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். இப்போ பெப்பர் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். இதை நம்ம சப்பாத்தியோட, ரைஸோட இல்லை இட்லியோட போட்டு சாப்பிட்லாம். இல்லை தோசை கூட இது நல்லாயிருக்கும்.